மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மதிப்பிற்குரிய தமிழக முதலமைச்சர் அவர்களே, எங்கள் கட்சியின் பொதுச் செயலாளர் ஆனந்த் சார் அவர்களே, எனது பகுதி அமைச்சர் திரு விஜய் பாலாஜி சார் அவர்களே, மற்றும் இங்கு வீற்றிருக்கும் அமைச்சர் பெருமக்களே, சபையில் இருக்கும் மூத்த உறுப்பினர்களே மற்றும் என்னோடு புதிதாக இந்த சபைக்கும் வந்திருக்கும் சகாக்களே, உங்கள் அனைவருக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு எனது கன்னி உரையை தொடங்குகிறேன். இந்த பேரவையில் காட்பாடி சட்டமன்ற தொகுதி மக்களின் பிரதிநிதியாக 30 ஆண்டுகளுக்கு பிறகு தளபதி மாண்புமிகு தமிழக முதலமைச்சரின் ஆசியால் மருத்துவனாக பணிபுரிந்த என்னை இந்த மாமன்றத்திற்கு அனுப்பி வைத்த எனது காட்பாடி தொகுதி மக்களுக்கு கோடான கோடி நன்றியை முதலில் தெரிவித்துக் கொள்கிறேன். வள்ளுவர் நல்ல அரசனை பற்றி கூறும்போது, குடிதலி கோலோச்சும் மாநில மன்னன் அடிதலி நிற்கும் உலகு என்று கூறுகிறார். மக்களை அரவணைத்து ஆட்சி செய்யும் தலைவனின் ஆட்சியை மக்கள் ஆதரிப்பார்கள் என்பதே இந்த குறளின் உயர்ந்த கருத்து. எதுவுமே மாறாதா என்று எண்ணிய என் போன்ற சாதாரண மனிதனுக்கு ஊழல் செய்ய மாட்டேன், லஞ்சம் வாங்க மாட்டேன், கமிஷன் கேட்க மாட்டேன் என்று சொன்ன எங்களது தளபதியால் ஈர்க்கப்பட்ட சாதாரண பொதுமக்களில் ஒருவனாக இருந்த என்னை அரசியலில் ஈடுபட்டு காட்பாடி தொகுதிக்கு என்னை வேட்பாளராக தேர்வு செய்து முன்னாள் நீர்வளத்துறை அமைச்சரும் திமுகவின் முக்கிய தூண்களில் ஒருவரும் பொதுச் செயலாளர் ஆகிய திரு துரைமுருகன் சார் அவர்களை எதிர்த்து வெற்றி பெற செய்து மாற்றத்தை கொண்டு வந்த இந்த ஒற்றை முகத்து சொந்தக்காரராகிய மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் திரு சி ஜோசப் விஜய் சார் அவர்களுக்கு எனது முதற்கண் நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த தேர்தலுக்கு முன்பு எதிர்க்கட்சி வரிசையில் அமர்ந்து கொண்டிருப்பவர்கள் நமது டிவிகே கட்சியை பார்த்து ஏளனமாக இவர்கள் 4%, 6%, அதிகம் போனால் 10% மேலாக ஓட்டு வாங்க மாட்டாங்க என சொன்ன முதிர்ந்த அரசியல்வாதிகளுக்கு எங்கள் தலைவர் இந்திய அரசியல் வரலாற்றிலேயே, ஏன் உலகத்திலேயே ஒரு பெரிய அதிர்ச்சி வைத்தியம் கொடுத்து வெற்றி வாகை சூடி அனைவரின் வாய்களை மூடிவிட்டார். காட்பாடி சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகம் பல ஆண்டுகளாக செயல்படாமல் மூடப்பட்டிருந்தது. இதனால் பொதுமக்கள் தங்களது குறைகளை நேரடியாக தெரிவிக்கவும் அரசின் நலத்திட்டங்கள் சம்பந்தமாக ஆலோசனை பெறவும் மிகவும் சிரமத்தை சந்தித்து வந்தார்கள். மக்களின் நீண்ட எதிர்பார்ப்பை நிறைவேற்றும் வகையில் தற்போது அந்த அலுவலகம் நமது டிவிகே ஆட்சி வந்தவுடன் முள் செடிகளால் புதர் மண்டலமாக காட்சி அளித்த சட்டமன்ற அலுவலகத்தை சீர்படுத்தி மீண்டும் திறக்கப்பட்டு பொதுமக்களின் பயன்பாட்டிற்கு கொண்டு வந்துள்ளேன். இந்த கட்டடம் திறந்தது மட்டும் பெரிய விஷயம் அல்ல. மக்களுக்கும் காட்பாடி சட்டமன்ற உறுப்பினரான எனக்கும் நேரடி தொடர்பு உருவாக்கப்பட்டுள்ளது. இதனால் காட்பாடி தொகுதி மக்கள் தங்களது கோரிக்கைகள், குறைகள் மற்றும் வளர்ச்சி திட்டங்கள் குறித்து எளிதாக அணுகி பயனடைஞ்சிட்டு இருக்காங்க. இந்த அலுவலகம் மக்களின் நம்பிக்கை பெற்ற மக்கள் சேவை மையமாக இனி தளபதி இருக்கும் காலம் வரை காட்பாடியில் டிவிகே ஆட்சி ஒன்றே திறம்பட செயல்படும். அதுவரை எந்த கொம்பராலும் அசைக்க முடியாத கோட்டையாக காட்பாடி விளங்கும். முன்னாள் அமைச்சர் திரு துரைமுருகன் சார் அவர்கள் இந்த அவையில் பல ஆண்டுகளாக உட்காருங்க. இல்லைங்க, அப்படி சொல்லக்கூடாதுங்க. என்ன சொல்ல வரான்னு தெரியாம நீங்க வந்து அவர் பேரை சொல்லக்கூடாது. இல்லைங்க, முன்னாள் அமைச்சர் திரு துரைமுருகன் சார் அவர்கள் இந்த அவையில் பல ஆண்டுகளாக மக்களுக்கு பாருங்க. இல்லைங்கண்ணே, முன்னாள் இருந்தாரு, அவர் நான் தான் இவ்வளவு ஓட்டு வைத்த ஜெயிச்சேன்னு சொல்றது நீங்க தப்பு சொல்ல முடியாது. அந்த சொல்ல முடியாது. அவரை பற்றி குற்றச்சாட்டோ குறையோ அல்லது அவரை பற்றி வந்து அவதூறாக பேச வார்த்தை வந்து அதை பத்தி நான் கவனிக்கிறேன். பேரை சொல்லி அவரை ஜெயிச்சேன்னு சொல்ல நீ அனுமதிக்கணும். பேசுங்க மாண்பு உறுப்பினர். முன்னாள் அமைச்சர் திரு துரைமுருகன் சார் அவர்கள் இந்த அவையில் பல ஆண்டுகளாக மக்களுக்காக பணியாற்ற மூத்த தலைவர். அவருடைய அனுபவத்திற்கு நான் மரியாதை செலுத்துகிறேன். பல ஆண்டுகளாக இந்த தொகுதியில் பிரதிநிதிப்படுத்திய நிலையில் இன்னும் பல பகுதியில் குடிநீர், சாலை, போக்குவரத்து வசதி, பாதாள சாக்கடை, அரசு மருத்துவ வசதிகள், வேலை வாய்ப்பு மற்றும் முக்கியமாக போக்குவரத்து நெரிசல் போன்ற தொகுதி மக்களின் அடிப்படை தேவைகளும் கேள்விக்குறியே. எனது காட்பாடி சட்டமன்ற தொகுதியில் மிக முக்கியமானதும் அத்தியாவசியமான மக்களின் நெடுநாள் தேவை மற்றும் மக்கள் தினமும் சந்திக்கும் மிக முக்கியமான பிரச்சனை காட்பாடி ஜங்ஷன் டு பாலாறு பாலம் வரை நிலவும் மிக மோசமான போக்குவரத்து நெரிசல்.
காட்பாடி தொகுதி மக்களுக்கு நன்றாக தெரியும். முன்னாள் அமைச்சர் நினைத்திருந்தால் சீர்படுத்தியிருக்க முடியும். கடந்த 15 ஆண்டுகளுக்கு முன்பே இங்கு ஒரு உயர்மட்ட மேம்பாலம் கட்டி கொடுத்திருக்க முடியும். ஆனால் அவர் அதை ஏனோ கண்டு கொள்ளவில்லை. இப்பொழுது நமது டிவிக்கு ஆட்சி அமைந்தவுடன் தொடர்ந்து பேசுங்க. மானிய கோரிக்கை பத்தி பேச ஆரம்பிங்க. இப்பொழுது நமது டிவிக்கு ஆட்சி அமைந்தவுடன் அப்படி இல்லை. எந்த ஒரு சாதாரண பொதுமக்களும் உட்காருங்க. அவர்கள் மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, காட்பாடி தொகுதியிலே தொடர்ந்து 10 முறை சட்டமன்றத்தில் வெற்றி பெற்றவர் எங்கள் கட்சியினுடைய பொதுச் செயலாளர். அவர்தான் அந்த ஊரிலே பல்கலைக்கழகத்திலிருந்து, அனைத்து பேருந்து நிலையத்திலிருந்து, சாலைகளிலிருந்து, பாதாள சாக்கடைத்திலிருந்து, குடிநீர் திட்டங்களிலிருந்து, பாலங்கள் வரை கட்டியவர் நம்முடைய முன்னாள் அந்த அமைச்சர் வரமுருகன் அவர்கள். எனவே ஒரு முறை இப்போது வெற்றி பெற்று உடனடியாக ஒன்று செய்யவில்லை என்று சொல்வதெல்லாம் சரியாக இருக்காது. எனவே அவரை போல் மற்ற ஒன்றிய சட்டமன்ற உறுப்பினர்கள் அவர் என்ன செய்திருக்கிறார் என்பதை பார்த்து செய்யக்கூடிய அளவிற்கு பல காரியங்களை செய்தவர் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். ரொம்ப சிறப்பாக பேசிய காலம் 80 நான் எம்எல்ஏ இருக்கிற போது இடி மழை மின்னல் என்று ரஹ்மான் கான் சார், சுப்பு சார் அண்டு துரைமு சார் வந்து எழுந்து பேசியதெல்லாம் நினைவில் இருக்கிறது. உறுப்பினர்கள் நீங்க தொடர்ந்து பேசலாம். முன்பு பிரபல மூத்த நடிகர் ஒரு விழாவில் திமுகவின் கட்சி தலைவருக்கு மறைமுகமாக மூத்த உறுப்பினர்களை பற்றி பேசும்போது, அவர்கள் கட்சியில் பல பழைய ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க, அதிலையும் ஃபெயிலே ஆகாத அந்த ரேங்க் ஹோல்டிங் ஸ்டூடெண்ட்ஸ் கிளாஸே விட்டு போக மாட்டேன்னு இருந்தாங்க. அப்படிப்பட்ட அந்த அசாத்தியமான பழைய ஸ்டூடெண்ட்ஸையே எங்கள் தளபதி ஒருவரால் மட்டுமே அவர்களை ஃபெயில் ஆக்கிவிட்டு அந்த கிளாஸ் ரூமின் வாத்தியாரையும் வெளியே அனுப்பிவிட்டார். தேர்தல் பிரசாரத்தில் திரு துரைமுருகன் சார் அவர்கள் பிரச்சாரத்தில் ஈடுபட்ட போது காட்பாடி ஒரு டிஎம்கேவின் கோட்டை, அவரை ஜெயிக்க வைத்தால் அது ஒரு பெரிய ரெக்கார்ட் பிரேக் அமைய காட்பாடி தொகுதி மக்களிடம் மன்றாடினார். ஆனால் அந்த ரெக்கார்ட் பிரேக்கை செய்து அவருக்கு ரெஸ்ட் கொடுத்து காட்பாடியை பெஸ்ட் ஆக்கி அந்த டிஎம்கே கோட்டையை டிவிகே கோட்டையாக மாற்றியவர் எங்கள் தளபதி மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்கள் மட்டுமே. காட்பாடி சட்டமன்ற தொகுதியின் கோரிக்கைகள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, காட்பாடி என்று ஒரு பெயர் சொன்னால் தமிழ்நாட்டில் எல்லாருக்கும் அது ஒரு ஜங்ஷன் என்றுதான் தெரியும். ஆனால் அது வெறும் ரயில்வே ஜங்ஷன் மட்டுமல்ல, அது ஒரு கல்வி மையம், தொழில் மையம். அவர்கள் சொல்லுங்க. மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, கண்ணி பேச்சு நல்ல ஒரு டாக்டர் அவர். காட்பாடியை பொறுத்தளவு நல்ல டாக்டர் அவர், அதில் ஒன்றும் மாற்று கருத்தல்ல. ஆனால் ஒன்றை சொல்ல நான் விரும்புகிறேன். அந்த வேலூர் மாவட்டத்தில் இருக்கிற 5 தொகுதியிலேயே அனைத்து வசதியும் உள்ள ஒரு தொகுதி எதுன்னு சொன்னால் காட்பாடி தொகுதி தான். நாங்களே பொறாமப்படுவோம். ஏன்னா அந்த அளவுக்கு அந்த தொகுதியில் வந்து எல்லாத்தையும், திருவள்ளூர் பல்கலைக்கழகமாக இருக்கட்டும், தாலுகா ஆஃபீஸாக இருக்கட்டும், அல்லது சட்டக்கல்வியாக, இப்படி பார்த்து அவர் செய்தவர். அவரை ஒரு உதாரணமாக வைத்துக்கொண்டு புதிய வந்திருக்கிற சட்டமன்ற உறுப்பினர் அவருக்கு நான் போட்டியாக இதெல்லாம் செய்ய போறேன்னு சொன்னாக்கா அது வந்து சிறப்பாக இருக்கும். அதை விட்டு அது குறைப்படுவது என்பது தவறு. ஒன்று, இந்த மட்டமன்றத்தில் என்ன மரபுன்னு கேட்டீங்கன்னா, இது வரைக்கும் இங்கே இல்லாத உறுப்பினர்கள் பற்றி யாரும் பேசுறதில்லை. அது உங்களுக்கே தெரியும். நீங்கள் உங்களுக்கு தெரியாத விஷயமே கிடையாது. ஆனால் இங்கே இல்லை, அவர் இல்லாதவரை பற்றி இங்கே பேசுவது என்பது அது மரபல்ல. அதை பற்றி அவர் பேசியதெல்லாம் நீங்க தயவுசெய்து எடுங்க. அவர் மானிய கோரிக்கையில பேசட்டும். இந்த ஆட்சியில் வந்து நான் இதெல்லாம் சாதிக்க போறேன் பட்டியலை போடுங்க. அமைச்சரை வைத்துக்கொண்டு இந்த அமைச்சரை வைத்துக்கொண்டு என்னுடைய தொகுதி எப்படி வளர்ச்சிப்பட போறேன், அவரோட சிறப்பா செய்ய போறேன்னு சொல்லுங்க. பெரிய நடிகர் ஒருவர் சொன்னார் என்று சொன்னார், பழைய ஸ்டூடெண்ட்லாம் இருக்கிறாங்கன்னு. ஒரே கட்சியில பழைய ஸ்டூடெண்ட் 50 வருஷமா இருந்தவர். அவர் பழைய ஸ்டூடெண்ட் தான். ஒரே கட்சியில் 50 வருஷம் இருந்து பணியாற்றியவர். எனவே அவர் சொன்ன அந்த அர்த்தத்தில் சொன்னாரே தவிர இவர் சொன்னது மாதிரி பழைய ஸ்டூடெண்ட் இல்ல. அதுக்கப்புறம் அந்த நடிகர் அவரிடம் தனிப்பட்ட முறையில் என்ன பேசினார்கள், 2 பேரும் எப்படி பேசினார் என்பதால் சபையில பதிவு செய்ய முடியாது.
எனவே வேற ஏதாவது நீங்க வேற உங்க அரசாங்கத்தை பத்தி, உங்க அமைச்சர்களை பற்றி, உங்க முதலமைச்சரை பற்றி பேசுறதை விட்டுட்டு ஏன் இங்க வரீங்க? அது நீங்க எடுத்துறேன். அவர் படித்து பார்த்து ஆய்வு செய்து நீங்கள் கூறிய கண்டிப்பாக எடுத்துறேன். மாண்பு உறுப்பினர் உட்காருங்க. என்ன சொல்ல வரீங்க? என்ன சொல்றீங்க? மாண்பு உறுப்பினர் தாகிரா சொல்லுங்க. கான்ட்ரவர்சி இல்லாத சொல்லுங்க. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, நான் பிறந்து வளர்ந்த ஊர் காட்பாடி தொகுதி. 40 ஆண்டுகளாக திமுக கோட்டை தான் சொல்லிட்டு தான் இருக்காங்க. நான் நேத்தே சொன்னேனே, அது எதுவுமே அவங்க பண்ணல. இப்பதான் உங்க கோட்டை அவர் சொல்லிட்டு போய் உட்காருங்க. இப்போ டிவிக்கு கோட்டையை நாங்க எடுத்துட்டு நிக்க முடியல. உட்காருங்க. தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கண்டென்ட்ஸ், சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும், பல வருடங்கள் இடைவெளிக்கு பிறகு இந்த படத்துல ஒரு கலகலப்பும் கைகலப்பும், போயிட்டே தான் இருக்காரே தவிர பிரேக்கே இல்லாமல் பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் தந்தி டிவி ஆப். இன்ஸ்டா தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் தந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ். அது தண்ணிக்குள்ள போகும்போது ஹேங் ஆயிடுச்சு. உங்களுக்கு விஜய் சார் எந்த அளவுக்கு ரொம்ப பிடிக்கும்? Of course, Malayalis are huge Vijay sir fans. ரெண்டு பேருமே ரொம்ப பிடிக்கும் எனக்கு. தந்தி டிவி ஆப்பை இலவசமா டவுன்லோட் செய்யுங்க. ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.